ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 4 தான் பார்க்க போகிறோம். இயல் 4 முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அப்போ இணையவழி பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காம தடுக்குது. இந்த மாதிரி பல நன்மைகளும் சில தீமைகளுமாக மாற்றங்கள் முன்னேற்றங்களும் நம்ம முன்னோக்கி பயணிக்க செய்யுது. அப்போ எதிர்கால நலன் ஒன்றைய கருத்தில் கொண்டு இயந்திரங்களையும் இணையத்தையும் முறையாக நம்ம பயன்படுத்தி வாழ்வில் ஏற்றம் பெறுவோம்னு சொல்லிட்டு இணையம் என்னென்ன நம்ம வாழ்க்கையில பயன்படுது அப்படின்றத இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பேருந்துகளில் பயண சீட்டு வழங்குறதுக்கும் உணவு விடுதியில் உணவு கட்டண சீட்டு வழங்குறதுக்கும் உரிய கருவிகளை பார்த்துருப்போம். அந்த மாதிரி எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள் இணைய இணைப்பு இல்லாதது. அந்தந்த நிறுவனத்தின் தேவைக்கேற்ப மட்டுமே அது வடிவமைக்கப்பட்டது. இவற்றை போன்ற பல இயந்திரங்கள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம். முதலாக மின்னஞ்சல் மூலமா தொடர்பு கொண்ட போது உலகம் சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ந்தோம். கடித போக்குவரத்து குறைஞ்சிருச்சு. மின்னஞ்சல் வந்ததுல இருந்து கடித போக்குவரத்து குறைந்தது. குறுஞ்செய்தியின் வருகைக்கு பின்னாடி தந்தி குறைந்தது. சமூக வலைதளம் மூலம் காணொலி இணைப்பில் பேசும்போது உலகம் உள்ளங்கிக்குள்ள அடங்கிருச்சு. ஆண்டிப்பட்டியில் நடைபெறும் திருமணத்தை அமெரிக்கால அதே நேரத்துல இணையவழி காணொலி மூலமா காண முடியுது. அப்ப இணையம் எனும் தொழில்நுட்ப உலகில் அனைத்து துறைகளும் புகுந்து விட்டது. வங்கிகள் தரும் அட்டைகள்ல கூட உருள்கிறது வாழ்க்கை. அப்போ அறிவியல் முன்னேற்றத்தால மனிதனின் பயண நேரம் குறைஞ்சிருக்கு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்ம நேரத்தை பல வழியில மிச்சப்படுத்துது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணினி பயன்பாடு மிகுந்திருக்கிறதுனால சமையல் எரிவாயு பதிவு செய்கிறது, மின் கட்டணம் செலுத்துறது, பயணத்திற்கு முன்பதிவு செய்கிறது, அதாவது நேரில் சென்று பரிசீலனை நிற்காம இதெல்லாம் இணையம் மூலியமாகவே நம்மளால் செஞ்சுக்க முடியுது. அதனால நேரம் நம்மளுக்கு குறைவாக பயன்படுது. அங்காடிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குறது கூட இணைய வழியில் தொடங்கிருச்சு. தெருவுக்கு தெரு 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் கூட தானியங்கி பண இயந்திரமும் கடைக்கு கடை வங்கி அட்டைகள் பயன்படுத்தும் இயந்திரமும் புழக்கத்திற்கு வந்துருச்சு. அப்போ இந்த இயந்திரங்களின் பின்னால் இருப்பது கணினி யுகத்தின் கண்ணுக்கு தெரியாத இணைய வலை இணைப்பு அலை. இதில் முதலாவது என்ன இயந்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒளிப்படி இயந்திரம், ஃபோட்டோ காப்பியர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒளிப்படி இயந்திரம் கல்வி, வணிகம், அரசு, தனியார் அலுவலகங்கள் என அனைத்து துறைகளிலுமே நகல் எடுக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. அப்போ அனைவரும் இதனை ஜெராக்ஸ் என்று பொதுவாக சொல்கிறது. ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான சிஸ்டர் கால்சன் அப்படின்றவர் தன்னோட தொழிலுக்காக நிறைய காகிதங்களை படியெடுக்க வேண்டியது இருந்தது. அந்த பணி சுமையை அவர் குறைக்கிறதுக்காக அவர் கண்டுபிடிப்பது இந்த ஒளிப்படி இயந்திரம். மின்னணு புகைப்பட ஆய்வுகளுக்காக தனது சமையலறையிலேயே அவர் பயன்படுத்தி கொண்டார். கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 தான் அவர் முதல்ல ஒளிப்படியை எடுத்திருக்காரு. எந்த வருஷம்? 1938. யாரு? சிஸ்டர் கால்சன். கிரேக்க மொழியில சீரோகிராஃபி அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது உலர் எழுத்து முறை அப்படின்ற பொருள் இருக்கு. கிரேக்க மொழியில சீரோகிராஃபி. 1959 இந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 38 அவர் எடுத்திருக்காரு முதலா. ஆனால் 59 தான் அந்த ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி கருவிகளை உருவாக்கி விற்பனை செஞ்சாலும் அதுக்கு ஜெராக்ஸ் அப்படின்ற பேரே நிலையா இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒளிப்படி இயந்திரம் சிஸ்டர் கால்சன், நியூயார்க்கை சேர்ந்தவர். 1938 தான் முதல்ல எடுத்திருக்காரு. இதுக்கு சீரோகிராஃபி, அதாவது உலர் எழுத்து முறைன்ற பேர் வச்சிருக்காரு. 59 தான் உலகத்திற்கு பயன்பாட்டுக்கு வந்தது. தொலைநகல் இயந்திரத்தை பார்க்கலாம். ஃபேக்ஸ். தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நம்மளால அனுப்ப முடியுது. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் 1846 ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர் தான் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுறதுல வெற்றி கண்டு அதற்கு காப்புரிமையை பெற்றிருக்காரு. இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் யாருன்னா ஜியோவனி காசிலி. இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவனி காசிலி பேண்டலிகிராஃப் அப்படின்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியிருக்காங்க. பேண்டலிகிராஃப் அப்படின்ற தொலைநகல் கருவியை உருவாக்குனது யாரு? ஜியோவனி காசிலி. அவருடைய கண்டுபிடிப்பை கொண்டு 1865 பாரிஸ் நகரிலிருந்து லியோன் நகரத்திற்கு தொலைநகல் சேவையை முதல்ல தொடங்கியிருக்காங்க. 1985 அமெரிக்காவின் ஹாங் மாக்னஸ்கி 1985 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹாங் மாக்னஸ்கி என்பவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை கணினி மூலமாக தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, கணினியோட இணைந்து. அப்போ அந்த இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்னு பேரிட்டு வச்சிருக்காரு. காமா ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொண்டு வந்திருக்காரு. எப்போ? 1985 அமெரிக்கா ஹாங் மாக்னஸ்கி. அடுத்து என்னன்னா, தானியங்கி
பண இயந்திரம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம். இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கிற வழக்கம் இன்னைக்கு கிடையாது. அரசின் உதவித்தொகையாக இருக்கட்டும், ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், பணியாளரோட ஊதியம் போன்றவற்றை வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகிற மின்னணு பரிமாற்றம் தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதை எடுக்க வங்கிக்கு நம்ம போக வேண்டியதில்லை. தானியங்கி பண இயந்திரம் மூலமாகவே நம்ம பணம் எடுக்கலாம். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பேரன். ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படின்றவர் தான், அவர் தலைமையான ஒரு குழு தான் பார்க்லேஸ் வங்கிக்கான லண்டனில் 1967 ஜூன் 27 1967 ஜூன் 27 இந்த தானியங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வங்கி அட்டையெல்லாம் அப்போது கிடையாது. வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டு தான் பணம் எடுக்க முடியும். செக் வச்சு தான் காசு எடுத்தாங்க. அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிந்து கொண்டு பணத்தை நம்மளுக்கு வெளித்தள்ளும். அப்போது பின்னர் வாடிக்கையாளரின் 6 இலக்க கடவுச்சொல் தருமாறு அது மேம்படுத்தப்பட்டது. பாஸ்வேர்டு வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த காசோலை ஒரு முறை மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியும். பணம் எடுக்கும்போது காசோலை இயந்திரத்துக்குள்ளேயே போயிடும். அதுக்கப்புறமா வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள அட்டை எண் உருவாக்கி தானியங்கி பண இயந்திரத்தில் பயன்படுத்த தொடங்கினாங்க. அப்போது இன்னைக்கு உலகமெங்கும் பரவி இருக்கிற அந்த தானியங்கி பண இயந்திரம் பல வசதிகளை நம்மளுக்கு கொடுக்குது. வங்கி அட்டையே இல்லாமல் கூட அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தி கூட நம்மளால பணம் செலுத்தும் முறை வந்துச்சு. வங்கி அட்டை தேவையில்லை, அந்த அலைபேசி எண் அது போதும், வங்கி கணக்கு எண் போதும். இது வங்கிகளுக்கு செல்றதை நம்ம பெருமளவு குறைச்சிருச்சு. ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாக பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களில் நடைமுறைப்படுத்துவதன் காரணமாக இந்த தானியங்கி பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்துடும். ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னால இந்த ஏடிஎம்மோட பயன்பாடு கூட, நம்ம பணம் எடுக்கிற அந்த பயன்பாடு கூட எதிர்காலத்தில் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஜான் ஷெப்பர்ட் பேரன். நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு ஒரு வழியை சிந்திச்சேன். சாக்லேட்டுகளை வெளித்தட்டுற இயந்திரத்திலிருந்து தான் எனக்கு அந்த யோசனை கிடைச்சது. அங்கே சாக்லேட், இங்கே பணம் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன். ஏடிஎம் கண்டுபிடிச்ச ஜான் ஷெப்பர்ட் பேரன். அடுத்ததான் அட்டை தீப்பி இயந்திரம், ஸ்வைப்பிங் மிஷின். கையில் பணம் இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்குறது, அது வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுது. இது கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைக்கப்படுது. கட்டணம் செலுத்தும் கருவி, விற்பனை கருவி. இந்த இயந்திரத்தில் வங்கியோட அட்டை, காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது அந்த வாடிக்கையாளரோட விவரங்கள் இணைய தொடர்பின் மூலமாக வங்கி கணக்குக்கு செல்லுதான். அப்போ கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுள் சொல்ல சரிபார்த்ததுக்கு அப்புறமா பண பரிமாற்றம் நடக்குது. தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டைகளில் சில்லு, அதாவது சிப் அப்படின்னு சொல்லப்படுற சில்லுகள் மூலமாக வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுது. ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படின்னு அழைக்கப்படுற 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு மட்டுமே பயன்படுத்த இந்த காப்புரிமை பயன்பட்டது. அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாறிடுச்சு. கண்டுபிடிச்சது யாரு? ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படின்றவர். தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறனட்டை கருவி. தமிழக மக்கள் பயன்படுத்தும் இந்த குடும்ப அட்டை இருக்கு இல்லையா, அது திறன் அட்டைகளாக மாற்றம் அடைஞ்சிருச்சு, ஸ்மார்ட் கார்டாக. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களோட ஆதார் எண், அலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையுமே இந்த திறன் அட்டை சேமிச்சு வச்சிருக்கோம். ஒரு குடும்ப தலைவர் நியாய விலை கடைக்கு செல்லும் போது அவர்களது திறன் அட்டை அங்கே இருக்கிற விற்பனை கருவியில் வருடப்படும். அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துடும். அடுத்து பயோமெட்ரிக் டிவைஸ், ஆளறி சோதனை கருவி. ஆளறி சோதனை கருவி மனிதனோட கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்து ஒரு அடையாளமாக மறுபடி ஆளை அறிய பயன்படுது. நடுவண் அரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளோட 10 விரல ரேகையை பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்போ அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறும் போதும் அந்த பதிவுக்காகவும் இந்த கருவி பயன்படுத்தப்படுது. பயோமெட்ரிக் டிவைஸ். அடுத்ததான் இணைய வணிகம். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மைக்கேல் ஆட்ரிச் 1979 இந்த இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சாரு. இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுது. 1989 அமெரிக்காவில் இணைய வழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. எப்போ? 89. 91 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இணைய வழி மளிகை கடை 89, 91 இணையம் பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவுமே உலகத்தில் கிடையாது. கரும்புலேருந்து கணினி வரைக்கும் விற்கப்படுது. அப்போ இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கு. 1990 டிம் பெர்னஸ்லி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வையக விரிவு வலை WWW அதை உருவாக்கியிருக்காரு. வையக விரிவு வலை வழங்கி
இணையத்தில் இது இல்லை அப்படின்னா உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்றது தான் அந்த லீயோட ஒரு புகழ்பெற்ற வாசகம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1990 டிம் பெர்னஸ்லி. இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு IRCTC என்ன பண்ணுது அப்படின்னா, மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நின்று நேர வீணடிப்பு தேவையில்லாது. அப்போ இதை குறைக்கிறதுக்காக இருந்த இடத்துலையே பயணச்சீட்டு எடுக்கிறத எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் தான் இந்த இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். இது பயணச்சீட்டு வழங்குறத சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்கிறதையும் திறம்பட செய்து வருது. இணையதளத்தில் பதிவு செய்கிறது மிகவும் எளிதானது. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர்வண்டிகளையும் அதோட நேரத்தையும் நம்மளோட பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதற்குண்டான தொகையையும் அது காண்பிக்கும். அப்போ வங்கி அட்டைகளின் உதவியோட அந்த தொகையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மின்னஞ்சலிலும் பயணச்சீட்டு விடுகிறது. நமது அலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தியும் வந்துடும். அப்போ பயணத்தின் போது குறுஞ்செய்தியை நம்ம அடையாளமாக காமிச்சாலே போதும். பயணம் தேவையில்லை எனில் பயணச்சீட்டு நீக்கம் செய்கிறதும் அதில் கொடுத்துருப்பாங்க. 2002ஆம் ஆண்டு இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது என்னென்னா 2002 அறிமுகப்படுத்திருக்காங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டதான். ஆனால் 13 வருஷம் கழிச்சு 2015 ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இது ஒரு சாதனை. தற்போது ஒரு நிமிஷத்துக்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்கிற வகையில் 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்துகிற மாதிரி முன்னேறி இருக்கு இணையம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து இணைய பயன்பாடு. தற்காலத்தில் பேருந்தோட முன்பதிவு, வானூர்தி முன்பதிவு, தங்கும் விடுதிகள் முன்பதிவு இதெல்லாம் இணையம் மூலமாகவே நம்மளால் மேற்கொள்ள முடியுது இல்லையா? பலருக்கு வேலை வாய்ப்பையும் தருகிறது. பெருநகரங்களில் திரையரங்குகளின் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட நடைபெறுது. அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி இணைய வழியாக நம்மளால் அதை செலுத்த முடியுது. அரசோட அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களையும் பதிவிறக்கம் கூட செய்து கொள்ளலாம். அதை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம். பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை, வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் போன்ற அனைத்துமே இணையம் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. அரசின் மின்னணு சேவைகளின் மையங்கள் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டியது அவர்கள் படித்த பள்ளியிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருது. அரசின் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையம் மூலமாக பதிவு செய்யப்படுது. நடுவண் அரசு, மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குது. ஆண்டுதோறும் போட்டிகள் நடத்தி அதில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு நடத்துது. தேசிய திறனறி தேர்வு 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு. அதுவே கிராமப்புற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு அப்படின்றது நடத்துது. அதில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே இணையத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம் இதெல்லாம் இணையம் வழியாகவே செலுத்தலாம். தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல், தேர்வு அடையாள சீட்டு தர பதிவிறக்கம் செய்தல் இதெல்லாமே இணையம் வழியாக செய்ய முடியுது. அப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற தேர்வு முகாமை நடத்தும் தேர்வுகளுக்கு இணையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். 12வது முடித்த பின் மாணவர்களுக்கு பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கும் இணையம் பயன்படுது. மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. மனிதனின் தேவைகளும் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகிச்சு. நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதன் மனிதன் வெற்றி பெற்றான். நீரின்றி அமையாத உலகம் என்பது போல இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இணையம் அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பயன்படுது, இப்போ நம்ம வாழ்க்கையை இயக்குறதே இணையம் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இணையத்தில் வணிகம் எந்த அளவுக்கு செயல்படுது, ஆளறிவு கருவி, ஆளறிவு சோதனை கருவி, தொடர்வண்டி கழகம், அதுக்கு அடுத்ததான் அட்டை தேப்பி இயந்திரம், தமிழக அரசின் நியாய விலைக்கடை, தானியங்கி பனை இயந்திரம், ஒளிப்படி இயந்திரம், தொலைநகல் இயந்திரம். ஸோ இந்த மாதிரி இயந்திரங்களை கண்டுபிடிப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைப்பளுவை குறைச்சிருச்சு அப்படின்றத இந்த பாடம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தகவல். அடுத்தது என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ON சமகால தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவங்களுடைய ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி பார்த்துடலாம். கவிஞர் வைரமுத்து இவர் தேனி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய மெட்டூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இந்திய அரசின் உயரிய விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு. பத்மபூஷன் இவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற ஒரு புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு வைரமுத்து. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 தடவையும் மாநில அரசின் விருதை 6 தடவையும் பெற்றிருக்காரு. இந்திய அளவில் 7 தடவை, மாநில அரசின்
விருது 6 தடவை பெற்றிருக்காரு. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. இந்த பாடத்தை பார்க்கலாம். அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே நம்ம தமிழ் சமூகம். எனவே அறிவியலோடு அறவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை கற்றல் படைப்பாளர்கள் வலியுறுத்துறாங்க. அந்த வகையில அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்ற தன்னோட விளைவை இந்த பாடல் மூலமா வைரமுத்து அவங்க விளக்குறாங்க. பார்க்கலாம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரை கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமிக்கு ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். கழனிகள்னா வயல்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவையெல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் சொல்லிட்டு இந்த பாடத்தை சொல்லியிருக்காரு. இந்த பாடத்துக்கான இனக்கலை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா, பண்பும் அன்பும் இனமும் மொழியும் அப்படின்னா எண்ணுமைகள். பண்பும் அன்பும் இனமும் மொழியும் அப்படின்றது எண்ணுமைகள். சொன்னோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். சொன்னோர்னா வினையால் அணையும் பெயர். இப்போ இந்த பாடத்துக்கான பாடலை பார்த்துட்டோம், சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம், இந்த படத்துக்கான நூல்வெளியும் பார்த்துட்டோம். இலக்கியங்களில் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவ வானூர்தி. அதாவது இலக்கியங்கள்ல அறிவியல் சம்பந்தமா கொடுத்துருக்கிறத அந்த பாடல் வழியா சொல்லியிருக்காங்க. இது புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவ வானூர்தி. அந்தர தார்மையனே என ஐயுறவும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவனும் வெந்திரனால் பெண் அச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியிலிருந்து நாமங்கள் இளம்பகத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. சீவக சிந்தாமணி. அடுத்ததா உயிர் வகை. தொல்காப்பியர் அவருடைய ஒரு உயிர் வகை அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்க்கலாம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். இது இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைஞ்சிருக்கு. இது எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களை கொண்டது. ஒரு இயலுக்கு 9 அதிகாரம் வீதம் ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல் வீதமாக 27 இயல்களை கொண்டிருக்கு. மொத்தம் 3 அதிகாரம். அதில் ஒரு அதிகாரத்தில் 9 இயல் இருக்குது. அப்போது 27 இயல்கள் இருக்குது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குது. பொருள் அதிகாரம் தமிழருடைய அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை விளக்குது. அப்போது இந்த நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடல் கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றிருக்காங்க. இது தமிழர்களின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று. அப்போது தமிழ் மொழி கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஆசிரியர் தொல்காப்பியர். 3 அதிகாரம், 27 இயல்கள். எழுத்து, சொல் அப்படின்றது மொழி இலக்கணத்தை சொல்லுது. பொருள் அப்படின்றது அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் முறைகளை சொல்லுது. பார்த்தீங்க அப்படின்னா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாக அறிவை என்பது நமது பெறுகிறோம். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் அப்படின்ற 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை நம்ம இழந்துருவோம். ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் இந்த புலன் அறிவுகள் இருப்பது கிடையாது. இதை கொண்டு உயிரினங்களின் புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையாக முன்னோர் பகுத்திருக்காங்க. 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர். இப்போ பாருங்க, பாடலை பார்த்தீங்கன்னா, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னா என்னன்னா, மரம், புல் இதெல்லாமே. உற்றறிவது அப்படின்னா அது ஒரு தொடுதல் உணர்வு. அது இருக்கக்கூடியது ஓரறிவு. அது என்னது அப்படின்னா புல், மரம் போன்றது. இதுக்கெல்லாம் ஒரு அறிவு தான் இருக்குது. அது உற்றறிவு. 2அறிவதுவே அதனோடு நாவே. அதனோடு அப்படின்றது என்னதான்? உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல். உற்றறிதலும்
சுவைத்தலும், மொத்தம் 2. அப்போ 2 அறிவு கொண்டது எது அப்படின்னா சிப்பியும் நத்தையும். சிப்பியும் நத்தையும் 2 அறிவு. என்னது, ஒன்று உற்றறிவு, இன்னொன்று சுவைத்தல். அடுத்தது 3 அறிவு அதுவே, அது அவற்றோடு அவற்றோடு மூக்கே. 3 அறிவு அதுவே, அவற்றோடு மூக்கே. அவற்றோடு அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல். அவற்றோடு அப்படின்றது 3வது என்னது, நுகர்தல். அப்போ 3 அறிவுக்குள்ளது என்னது, கரையான் எறும்பு. கரையான் எறும்பு. 4 அறிவு அதுவே, அவற்றோடு கண்ணே. அவற்றோடு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். கண்ணே அப்படின்னா பார்த்தல், காணுதல். இதுக்கு என்னன்னா நண்டும் தும்பியும். நண்டும் தும்பியும். 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவியே. 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவி அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல். செவி அப்படின்னா கேட்டல். இதுக்கு என்ன அப்படின்னா பறவையும் விலங்கும். பறவைகளும் விலங்கும். 6 அறிவு அதுவே, அவற்றோடு மனனே. அவற்றோடு மனனே அப்படின்னு என்னன்னா, மனனேனா மனம் அப்படின்னா பகுத்தறிதல், உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அது மனம். அப்போ அதுக்கு யார் அப்படின்னா மனிதன் வருவாங்க. ஓரறிவுனா புல்மரம், ஈரறிவு சிப்பி நத்தை, மூவறிவு அப்படின்னா கரையான் எறும்பு, 4 அறிவு நண்டு தும்பி, 5 அறிவு பறவை விலங்கு, 6 அறிவு மனிதன். இதுதான். 1 அறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, 2 அறிவு அதுவே, அவற்றோடு நாவே, 3 அறிவு அதுவே, அவற்றோடு மூக்கே, 4 அறிவு அதுவே, அவற்றோடு கண்ணே, 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவியே, 6 அறிவு அதுவே, அவற்றோடு மனனே, நேருதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்மளுக்கு தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்கிற அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உணர்ந்தோர்னா வினையாளனையும் பெயர். இலக்கண குறிப்பு உணர்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். இதில் பாருங்க, அறியுமாற்றல். ஓரறிவுனா உற்றறிதல், தொடுதல் உணர்வு. இதுக்கு புல்மரம். ஈரறிவு உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல், சிப்பி நத்தை. மூவறிவு உற்றறிதலும் சுவைத்தலும் நுகர்தலும். இது மூவறிவு. அப்போ கரையான் எறும்பு. 4 அறிவு உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், நண்டு தும்பி. 5 அறிவு அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பறவை விலங்கு. 6 அறிவு அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், மனனே மனம். அப்போ மனிதன். இதோட அந்த தொல்காப்பியம் அப்படின்ற பாடம் முடிந்தது. அடுத்ததா விண்ணையும் சாடுவோம் அப்படின்ற படம் தான் பார்க்க போறோம். இந்த பாடத்துல இஸ்ரோவின் முன்னாள் தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன், 9வது தலைவர், இஸ்ரோவின் 9வது தலைவர் சிவன், அவங்களுடைய ஒரு நேர்காணல் தான் அந்த பாடமாக கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு அறிவியல் சொல்லுது. ஆனால் நம்ம இந்திய விண்வெளித்துறை விண்ணில் அனுப்பிய செயற்கைக்கோள்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. விசையொரு பந்தினை போல உள்ளம் வேண்டிய இடத்தில் எல்லாம் நம்மால் திசையின் வெளியிலிருந்து டெல்லி வரைக்கும் தொடர்பு கொள்ள முடியுது. அப்போ இணையத்தில் வாழ்க்கை பயணம், பயணத்தில் பாதி இணையம் என்று நம் நாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்தில் தமிழ் அறிவியலாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இவற்றையெல்லாம் நாம் அறியக்கூடிய வாயிலாக விளங்குறது தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இதழ்களிலும் காணும் ஒரு கலை வடிவமான நேர்காணல் தான். அந்த செய்திகளை தர்றதுல கட்டுரை, கதை வடிவங்களை போல நேர்காணல் வடிவமும் நேர்த்தியானது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் அவங்களுடைய ஒரு நேர்காணல் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் தமிழர்களோட பங்கு மகத்தானது. 20ஆம் நூற்றாண்டில் அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்ற வரிசையில் மற்றும் ஒரு வைரமா தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன் அவங்கள சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா இஸ்ரோவோட 9வது தலைவராக இருந்தவர் தான் சிவன். இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழரும் இவர் தான். 9வது தலைவர், முதல் தமிழர். அப்போ 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குனராக இருந்திருக்காரு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைவராக இப்போ பொறுப்பேற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய நேர்காணலை பார்க்கலாம். ஐயா வணக்கம், தங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தங்களின் இளமை களம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர் பிறந்த ஊர் நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கிற சரக்கல் விலை அப்படின்ற ஒரு கிராமம். வல்லங்குமார விலையில் உள்ள அரச பள்ளியில் தான் இவர் படிச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிச்சிருக்காரு, தமிழ் வழியில். அவங்க அப்பா கைலாச வடிவுக்கு மாங்காய் வியாபாரம் பண்ணியிருக்காரு. எவ்வளோ வேணும்னாலும் படி, ஆனால் உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்க அப்படின்னு சொன்னார். அதனால் வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சிருக்காரு. கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்திருக்காரு. அவரோட ஆசிரியர், நீ நன்றாக படிக்கிற, MITயில் வானூர்தி பொறியியல் அந்த துறையை எடுத்து படி அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை தான் அப்போது தான் அவர் முதல்ல கேட்டிருக்காரு. இருந்தாலும் நம்பிக்கையோட நுழைவுத் தேர்வு எழுதி MITயில் சேர்ந்திருக்காரு. அதே துறையில் ME படித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளராக ஆனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அவருடைய இளமை காலம்.
அடுத்த கேள்வி என்னன்னா, சிறு வயதில் உங்கள் கனவு என்னவா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசுல அவருடைய அதிகபட்ச கனவு அவங்க கிராமத்துக்கு மேல பறக்கிற விமானத்துல என்னைக்காவது ஒரு நாள் அந்த விமானத்துல பறக்கணும் அப்படின்றது தான். இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, நாமும் இது போல ஒன்று செஞ்சு பறக்க விடணும் அப்படின்னு நினைப்பாராம். அப்ப சிறு வயசுல இருந்தே நாம நினைத்தது எதுவும் நடக்கல. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆசைப்படுறது நிராகரிக்கப்படுது. இருந்தாலும் கிடைச்சதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றது மாதிரி முடிவுல எனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தங்களுடைய ஆரம்பகால பணி பற்றி சொல்லுங்க. அவருடைய பணியில ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படின்னா, 1983ஆம் ஆண்டு முதல்ல PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்ற திட்டத்தை தொடங்க அரசாங்கம் அனுமதி தந்துச்சு. அதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் வேலையில சேர்ந்திருக்காரு. அப்ப விண்வெளி ஆராய்ச்சியில ஆனா கூட இவருக்கு தெரியாதான். இவர் 1982 தான் சேர்ந்திருக்காரு. 83ல் PSLV திட்டத்தை அரசாங்கம் தொடங்க போகுது. அப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி புதிது தானே. அப்போ ஒரு குழந்தை போல எல்லாருமே தத்தி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்துல என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேணும், வாகனம் வடிவம் எப்படி இருக்கணும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில போகணும், இப்படின்றதுதான் இவரோட வேலை. வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாத்தையும் சிவன் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த செயலிக்கு பேர் என்ன? சித்தாரா, சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ரெஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தாரான்ற ஒரு செயலியை கண்டுபிடிச்சிருக்காரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழுமையான விவரங்களை மின்னிலக்க டிஜிட்டல் முறையில் சேகரித்து வச்சுக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில், எவ்வளவு கோணத்தில், எவ்வளவு நேரத்தில், எந்த இடத்துல, எவ்வளவு அழுத்தத்தில் விழும் அப்படின்னு சொல்கிறது அந்த சித்தாரா. ஏதாவது தவறு நடந்திருந்தால் உடனே கண்டுபிடிச்சு சரி செய்திடலாம். இதை பயன்படுத்தி தான் PSLV அவங்க ஏவியிருக்காங்க. அப்போ இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படுற அனைத்து செயற்கைக்கோளும் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுது. அப்போ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுவே என்னோட முக்கியமான பங்களிப்பாக இவர் சொல்றாரு. அப்போ சித்தாரா செயலியை உருவாக்குனது சிவன் அவங்க தான். முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய அனுபவத்துல அவர் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்ல ஒருத்தர் தான் அப்துல் கலாம். அவருடைய வேலை செய்பவங்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வாராம். அப்போ எனக்கு வயது மூத்தவராக இருந்தாலும் மிகவும் அமைதியானவர். யாராவது சிறியதாக சாதிச்சாலே பெருசா பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கினதுனால என்ன அவர் எப்பவுமே மென்பொறியாளர் அப்படின்னு தான் அழைப்பாராம். நீங்க அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. 1957 வருஷம் முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவியிருக்கு. 1957 இருந்து அதையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்க தான் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சாங்க. பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் விவசாயத்தின் மூலமா எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்றத கணிச்சு அரசுக்கு தெரிவிக்கிறோம். இதை பயன்படுத்தி அரசால் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுக்க முடியுது. நிலத்துல எந்த இடத்துல நீரின் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத செயற்கைக்கோள் மூலமா நாங்க சொல்றோம். கடல் பகுதியில எந்தெந்த இடங்கள்ல மீன்கள் அதிகமா இருக்கு அப்படின்றத நாங்க மீனவர்களுக்கும் சொல்ல முடியுது. இப்போது நம்ம திறன் பேசி, அதாவது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறோம். அப்ப தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்துற இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் பயன்படுது. மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்கள் அனைத்துக்குமே செயற்கைக்கோள் அவசியம் தேவை. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் செயற்கைக்கோள் தான் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இஸ்ரோவின் தலைவராக நீங்க எதுக்கு முன்னுரிமை தருவீங்க? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவுல மக்களுக்கு தரமான சேவை தரணும். குறைஞ்ச செலவுல மக்களுக்கு தரமான சேவையை கொடுக்கறது தான். தற்போது உங்கள் முன் உள்ள அறைகூவல்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. மொத்தம் 45 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள் தேவை. இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வச்சு இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகும். ஆனால் அதற்குள் நம்மளுடைய தேவைகள் இன்னும் 2 மடங்கு ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, 30,000 அடி உயரத்திலிருந்து பறந்து கொண்டே நம்ம அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடியுது. ஆனால் கடலில் சென்று மீன் பிடிக்கிற மீனவர்கள் ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல் மைல் தூரம் சென்றாலோ நம்மளால தொடர்பு கொள்ள முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நேவிக் அப்படின்ற ஒரு செயலியை கடல் பயணத்துக்காக உருவாக்கியிருக்கோம். அப்போ அனைத்து மீனவர்களுக்குமே அந்த செயலி பொருத்தப்பட்ட கருவி பல விதங்களில் பயன்படும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடலில் எல்லை தாண்டினா உடனடியாக அந்த நேவிக் செயலி எச்சரிக்கும். எல்லை தாண்டினா மீன்கள் அதிகமுள்ள பகுதியை அவங்களுக்கு காட்டும். இந்த கண்டுபிடிப்பு மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியை தான் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நாம் செயற்கைக்கோளை உருவாக்குறதுல அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் அடையவில்லையே அப்படின்ற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செயற்கைக்கோள் உருவாக்குறதுல முன்னேற்றமாக இருக்குது, ஆனால் அதை செலுத்துகிற தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் இல்லைன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருத்து முற்றிலும் தவறு. விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்குது. செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோளை அதிலிருந்து செய்திகளை பெற்று அதை பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருது. இதுதான் 3 தொழில்நுட்பங்கள். இந்த 3 கூறுகளுக்குமே தேவை அடிப்படையான மூலப்பொருட்கள் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே நாங்கள் உருவாக்கியிருக்கோம். விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுது. இதை நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்தினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருது. குறைஞ்ச செலவில் நிறைய பயனை பெறுவது சிறப்பானது. செலவை குறைப்பதில் பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்குறது. மறுபயன்பாட்டு அப்போ அந்த முயற்சியில் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக கடந்துட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் மறுபயன்பாட்டுக்கு ஏவு ஊர்திகளை உருவாக்குறதுல நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையில் நிறுவ பிற நாடுகளை தானே சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான். கூடிய விரைவில் இந்த நிலையில் மேம்பாடு அடைஞ்சிருவோம். GSLV Mark 2 ஏவுகணை 2.25 டன்கள்லேருந்து 3.25 டன்களில் சுமக்கிற திறன் கொண்டதான் நாங்கள் மாற்றப்படும் GSLV Mark 2. அது மட்டும் இல்லாமல் GSLV Mark 3 அந்த ஏவுகணையோட சுமக்கிற திறன் 3 டன்லேருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சந்திராயன் 1 நம்ம விண்வெளித்துறைக்கு பெரிய பூக்களை கொடுத்தது. 2008 கொண்டு வந்த சந்திராயன் 1. அப்போ சந்திராயன் 2 இதோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்திராயன் 1 நிலவோட புறவெளி ஆராயறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. நிலவோட புறவெளி எப்படி இருக்குன்றது ஆராயறதுக்காக. செயற்கைக்கோளை நிலவின் இறக்குவதன் விளைவாக அதை பார்த்துட்டோம். சந்திராயன் 2 பணி என்னன்னா, ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்புறத்தில் துல்லியமாக கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த இருக்கோம். அதிலிருந்து ரோவர் அப்படின்ற ஒரு ஆராயும் ஊர்தி என்ன பண்ணணும்னா, ரோபாட்டிக் தொழில்நுட்ப உதவினால தானாகவே வெளிவந்து நிலவுல இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். பல்வேறு பரிசோதனைகளை அங்கே மேற்கொள்ளும். அதுக்கான ஏற்பாடுகள் முழுவதுமே நடைபெற்று கொண்டிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. சந்திராயன் 2 நிலவில் இறங்கும் திட்டத்தை கூட தீர்மானித்து விட்டோம். சரி, விண்வெளித்துறையில் உங்களின் எதிர்கால செயல் திட்டம் என்ன? விண்வெளித்துறையில் எதிர்காலத்தில் என்ன செயல் திட்டம் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதுமே இருக்கும். அதை செயல்படுத்துறதுல தீவிரமாக நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு என்ன? வணிக நோக்கில் இஸ்ரோ என்ன செயல்பாடு செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நாட்டுக்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அதே நேரத்தில் அருகிலுள்ள நாடுகளின் செயற்கைக்கோளையை அனுப்புறதன் மூலமாக கிடைக்கிற வருவாய் இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டத்துக்கு உதவும். பக்கத்து நாடுகளுக்கும் செயற்கைக்கோள் அனுப்பி அதில் வருவாய் வளர்ச்சி திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராயிருக்கீங்க. உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் என்னன்னு கேட்கும்போது, படிப்பாக இருப்பினும் பணியாக இருப்பினும் நான் முழு ஈடுபாட்டோடு தான் செயல்படுவேன். நிதி நெருக்கடியில் கூட என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவோட மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்குமே நான் என்னைக்கு நன்றியுடனா இருப்பேன்னு சொல்லிட்டு அவருடைய நேர்காணலை முடிச்சிருக்காரு. விண்வெளித்துறையில் நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனை படிக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் சிவன் அவருடைய நேர்காணல். இதில் குறிப்பாக ஒரு 4 பேரோட தகவல்கள் கொடுத்துருக்காங்க. யாராருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விக்ரம் சாராபாய். அவர் யாருன்னு பார்க்கலாம். இவர் இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையே விக்ரம் சாராபாய் தான். ஆரியப்பட்டா அப்படின்ற முதல் செயற்கைக்கோள் நம்ம ஏவுனோம். அதுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் தான். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வாயிலாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவியிருக்காரு விக்ரம் சாராபாய் அவங்க. அதனால் இவரோட பெயரில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்றது திருவனந்தபுரத்தில் செயல்படுது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம். இங்கே வானூர்தியியல், வான் பயண மின்னணுவியல், கூட்டமை பொருட்கள், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுதான். இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இஸ்ரோ யாருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டது? விக்ரம் சாராபாய். இவர் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. ஆரியப்பட்டா அப்படின்ற செயற்கைக்கோள் ஏவுறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. அடுத்ததாக யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் APJ அப்துல் கலாம். இவர் தான் இந்தியாவோட 11வது குடியரசுத் தலைவர். இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி அதில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராக பணியாற்றியிருக்காரு. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அப்படின்ற விருதை
அவர் பெற்றிருக்கார். 1997 பெற்றிருப்பாரு. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ இவர் இந்திய ஏவுகணையின் நாயகன், ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். இவர் பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு. 11வது குடியரசுத் தலைவர். அடுத்ததாக யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வளர்மதி அப்படின்றவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க, அறிவியலாளர். இவங்க எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா அரியலூரில் பிறந்திருக்காங்க. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவர் தான். எந்த வருஷம்? 2015. என்ன விருது அப்படின்னா தமிழ்நாடு அரசோட அப்துல் கலாம் விருது. இஸ்ரோவில் 1984 தான் அவங்க சேர்ந்திருக்காங்க. 1984 பணியாற்றிருக்காங்க. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசாட் 1 அதோட திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காங்க. ரிசாட் 1ஓட திட்ட இயக்குனராக பணியாற்றவங்க யாரு? வளர்மதி. இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். அப்துல் கலாம் விருது வாங்கின முதல் அறிவியல் அறிஞர், இஸ்ரோவோட செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி. அவங்க அரியலூரில் பிறந்தவங்க. ரிசாட் 1ல திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காங்க. அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருணன் சுப்பையா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார் அருணன் சுப்பையா. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட ஏர்வாடியில் உள்ள கோதைச்சேரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். திருநெல்வேலி கோதைச்சேரி. இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்திருக்காரு. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாயில் முத சேர்ந்திருக்காரு. இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக அருணன் சுப்பையா பணியாற்றியிருக்காங்க. அடுத்ததான் மயில்சாமி அண்ணாதுரை. அவரை பற்றி பார்க்கலாம். இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மயில்சாமி அண்ணாதுரை. இவர் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி வட்டத்தில் கோதவாடி அப்படின்னு ஒரு சிற்றூரில் பிறந்திருக்காரு. கோதவாடி. மேல்நிலை வகுப்பு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சிருக்காரு. இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றிருக்காரு. மயில்சாமி அண்ணாதுரை 5 முனைவர் பட்டம். 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தோட பணியில் சேர்ந்த இவர் தற்போது அதை இயக்குனராக பணிபுரிகிறார். நம்ம நாடு நிலவுக்கு முதல்ல அனுப்பிய ஆய்வுக்கலன் சந்திராயன் 1 இருக்கு இல்லையா, 2008, அதில் திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. சந்திராயன் 2 திட்டத்தில் அவர் பணியாற்றி வர்றாரு. சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்காரு. சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது. தமது அறிவியல் அனுபவங்கள் எல்லாமே கையறிகை நிலா அப்படின்ற ஒரு நூலாவே மயில்சாமி அண்ணாதுரை எழுதியிருக்காரு. கையறிகை நிலா. இப்போ இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவர் இளைய கலாம். இதுவரை 5 முனைவர் பட்டம். 1982 தான் இஸ்ரோவில் சேர்ந்திருக்காரு. சந்திராயன் 1ஓட திட்ட இயக்குனர். சந்திராயன் 2லையும் பணியாற்றுறாரு. சர் சி வி ராமன் விருது பெற்றிருக்காரு. கையறிகை நிலா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான குறிப்புகள். சிவன் அவங்களுடைய நேர்காணலும் பார்த்துட்டோம். மயில்சாமி அண்ணாதுரை, அருணன் சுப்பையா, வளர்மதி, அப்புறம் அப்துல் கலாம் அவங்க, விக்ரம் சாராபாய், இவங்களை பற்றின எல்லா தகவல்களுமே இந்த பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அடுத்ததாக ஒரு இலக்கண பகுதி. வல்லினம் மிகா இடங்கள். போன இயரில் வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகா இடங்கள் பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் வல்லினம் இடக்கூடாது அப்படின்ற மாதிரி. தோப்புக்கள் தோப்புகள். கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். மேற்கொண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வரதை நம்ம பார்க்க முடியுது. நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வர ஒரு மொழியை பயன்படுத்துறதுக்கு வல்லினம் மிகா இடங்களை அறிகிறது நம்ம இன்றியமையாதது. எங்கெல்லாம் வல்லினம் இடக்கூடாது அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களை கீழ்கண்டவற்றை காணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அது செய், இது கான், அது இது அப்படின்ற சுட்டுப்பெயர்களை வல்லினம் மிகாது. நேற்றே பார்த்தோம். அது இது அந்த இந்த அப்படின்றதுல மிகக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஆ இ அப்படின்றதெல்லாம் மிகும். ஆ இ அதுலெல்லாம் மிகும். அச்சட்டம் அந்த மாதிரி, இப்புத்தகம், ஆ இ அதில் மிகும். அது இது அதில் மிகாது. எது கண்டாய், எது தவறுகள், எவை தவறுகள். இந்த வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும். எழுவாய் தொடர்லையும் வல்லினம் மிகாது. ஒரு எழுவாய் தொடர், ஒரு பேரோ அந்த மாதிரி ஒரு எழுவாய் பெயர் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ, எனது சட்டை. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு, ஓடு அப்படின்றது 3ஆம் வேற்றுமை விரி. ஏன்னா தொகை கிடையாது, வெளிப்படையாக வந்துருச்சு ஓடு அப்படின்றது. அப்போ வேற்றுமை விரி அப்படின்னு அழைக்கப்படுற வேற்றுமை தொடர். எனது, அது அப்படின்றது வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ 6ஆம் வேற்றுமை விரி. அப்போ மறந்து வந்தால் தொகை, வெளிப்படையாக வந்துச்சுன்னா விரி, அதில் மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே வா. விழித்தொடர்களையும் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன். பெயரச்சத்துலேயும் வல்லினம் மிகாது.
நாடு கண்டான் கூடு கட்டு, இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இது நாடு கண்டான், நாட்டை கண்டான், கூட்டை கட்டு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொடரில் மிகும்னு போன வீடியோவில் பார்த்தோம். அப்போது வேற்றுமை தொகை வெறும் நாடு கண்டான் கூடு கட்டு. அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை மறைந்து வர்ற இடத்துல வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார், பெரும்படி கோரினார், படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, வியங்கோல் வினைமுற்று காயியர், அதில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன் அப்படின்னு வினைத்தொகையில வல்லினம் மிகாது. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி, 8, 10 அப்படின்ற எண்ணு பெயர்களை வல்லினம் மிகும். அதில் மட்டும்தான் வல்லினம் மிகும்னு வல்லினம் மிகும் இடங்களில் பார்த்தோம். அப்போது அதை தவிர மற்ற எண்ணு பெயர்களை வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல், இது உண்மைத்தொகை. தாயும் தந்தையும் இரவும் பகலும், அப்போது அது வந்து உண்மைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது, யாரடா சொல். அப்போ அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது, மிகாது. அவ்வளவு, அத்தனை, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய, இந்த மாதிரி சொற்கள்லையும் வல்லினம் மிகாது. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி, 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு, ஓடு அப்படின்ற தொடர்கள், அதாவது பார்த்தோம் 3ஆம் வேற்றுமை விரி, விரினாலும் ஒன்று தான், தொடர்னாலும் ஒன்று தான், அதில் மிகாதுன்னு இப்போ பார்த்தோம். அடுத்து 6லையும் பார்த்தோம், அண்ணனோடு, அண்ணனோடு அப்படி, அது வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. எனது சட்டை அப்படின்ற, அப்போ அது அப்படின்றதுலையும் மிகாது, அது வந்து 6ஆம் வேற்றுமை தொடர். குரங்கினது, அது 6. மரத்திலிருந்து பறி அப்படின்றது வந்து 5, அதுலேயும் வந்து மிகக்கூடாது. தமிழ் படி, கைத்தட்டு, வீடு சென்றால், கரை பாய்ந்தான். அப்போ 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளையும் வல்லினம் மிகாது. வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று, தொண்டர் படை, நிலைமொழி உயர்திணையாய் வரும் தொடரில் வல்லினம் மிகாது. தலைவி, தொண்டர் அப்படின்றது வந்து உயர்திணையாக வருது இல்லையா? அப்போ ஒரு நிலைமொழி, முன்னாடி வரக்கூடிய நிலைமொழி, பின்னாடி வரக்கூடியது வருமொழி சொல்லுவோம். அதில் நிலைமொழி வந்து உயர்திணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. உருப்பொருள், நனி தின்றான், கடிக்காவல், வல்லினம் மிகும் இடங்களில் சால, தவ, தட, குல, இதில் மட்டும்தான் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இப்போ இதில் அதை தவிர மற்றதில் வல்லினம் மிகாது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பார், சலசல, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர்லையும் இரட்டை கிளையும் வல்லினம் மிகாது. கருத்துக்கள், பொருட்கள், வாழ்த்துக்கள், கல் அப்படின்ற ஒரு அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. மிகும் என்பர் சிலர், ஏன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வாழ்த்துக்கள்னு எழுதுவாங்க, சில பேர் வாழ்த்துகள் அப்படின்னு எழுதுவாங்க. அப்போ அந்த சில பேர் மிகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அக்ரிணை பன்மை விகுதியில் வல்லினம் மிகாதான். பைகள், கைகள், ஐகார வரிசை, உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர, பை, கை, அதான் உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது அவற்றோடு கல், பைகள், கைகள் அப்படின்னு கல் சேரும்போது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது பொருந்தாதது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ எதுலெல்லாம் மிகும், எதுலெல்லாம் மிகாது அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து தேர்வில் வந்து சந்திப்பிலேயே நீக்கி எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் வந்து வல்லினம் மிகுமிடம் மிகா இடத்துல அதுதான் வருது. அதனால் அதை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா கீழ்காணும் 3 தொடர்களுள் இருந்த இடத்திலிருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். சரியானது. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது கொடுத்துருக்காங்க. தவறு. வங்கி அட்டை இல்லாட்டாலும் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் இருந்தால் பணம் செலுத்தலாம். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டது. அப்போ ஆ, இ இரண்டும் சரி, ஆ அது மட்டும் தவறு. ஓகே, அடுத்ததான் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு ஊரக திறனறி தேர்வு. ஊரக திறனறி தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு. ஒன்றறிவதுவே, உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே, அதனோடு நாவை அப்படின்னா அதில் அதனோடு அப்படின்றது வந்து தொடு உணர்வு. உற்றறிவு அதுவே அப்படின்னா தொடு உணர்வு தானே. அப்போ அது பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோள்களிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் ஏந்தினர்ப்பேன். தமிழை பற்றி சொல்கிறாங்க. விடைவரிசை தேர்க. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். அது என்னது? நேவிக்.
சாரி, இதில் மாற்றி ஹைலைட் ஆயிருக்கு. அப்படின்றது தான் வந்து சரியானது. செயற்கைக்கோளின் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிப்பது சித்தாரா. கடல் பெயிண்ட்டுக்கு உருவாக்கப்பட்ட செயலி நேவிக். இது வந்து மாற்றி இருக்கு. சித்தாரா தான் ஃபர்ஸ்ட், நேவிக்கு தான் ரெண்டாவது. இதில் வந்து தான் இதுக்கு சரியான விடை. இதில் அறிவு விரிவிசை பார்க்கலாம். அக்னி சிறகுகள்னா அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். மின்மினி ஆயிஷா நடராஜன். மின்மினி ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி அப்படின்றது சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி அந்த நூல் எழுதுனது சுஜாதா. இப்போ இதில் பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனிதனுடைய நாக்கில் 9,000 சுவை நரம்புகள் இருக்கா. மனிதனுடைய நாக்கில் 9,000 சுவை நரம்புகள் இருக்குது. இதில் வந்து தித்திப்பு அப்படின்றது வந்து நுனிநாக்கு தான் தித்திப்பு. உப்பு வந்து பரவலா, குறிப்பாக நுனியில். கசப்பு வந்து உள்நாக்கு. புளிப்பு சேவரி அப்படின்றது நாக்கின் வலது இடது புறங்கள். அப்போது சராசரி ஒரு மனிதனுடைய நாக்கில் 9,000 சுவை நரம்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்குக்கு மொத்தம் 7 வாசனைகள் இருக்கும். 7 வாசனைகள் தான் மொத்தமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற ஒரு சுஜாதாவோட நூல்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், பாரதிதாசனோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர் மயிர் சிலிக்கும், சிங்கமே வான வீதி திகு திகு என எரிக்கும், மங்காத தணர் பிளம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வானத்தகலியர் பெரு விளக்கே கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ பொய்கையாரோ அடங்க நின் ஒளி அளாவ அமைந்தனை பரிதிவாளி அப்படின்னா சூரியனை வாழ்த்தியிருக்காங்க. பரிதினா சூரியன், அதை வாழ்த்தி ஒரு பாடல், பாரதிதாசன் அவருடைய பாடல். இதில் பாருங்க, எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் அந்த இடத்தை விட்டு அகலு. அதாவது ஒரு சொல்ல 2 இடத்துல வரக்கூடிய இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அகல் அப்படின்றது தான் முதல் கேள்விக்கு விடை. எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை. கால் அப்படின்றது தான் இரண்டாவதுக்கு. கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா. கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா. அலை அப்படின்றது தான் மூணாவதுக்கு. அடுத்து வந்து வீட்டு விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். அப்போ விலங்குன்றது நாலாவது. எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதிய எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 5ஆவதுக்கு தமிழ். இதில் பாருங்க, விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. இந்த மாதிரி கேள்வி வந்து தேர்வில் கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் பேப்பர்லேயே பார்த்துருப்போம். 2 சொல் கொடுத்து அதை வாக்கியத்தில் அமைக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து கலைச்சொல் பாருங்கள். ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அப்படின்னா மிசைல். கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம்னா டவுன்லோட். பயணியர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, PNR. மின்னணு கருவிகள்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓகே, இதோட இயல் 4 முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இயல் 5 பார்க்கலாம். தேங்க்யூ.